ஹலோ கணேஷ் சேனல் பீப்புள். நம்ம பிக் பாஸ் சீசன் 8ல் நம்ம சச்சனாவை 24 ஹவர்ஸில் வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் காட்டி அவங்க வந்து வெளியேற்றிருக்காங்க. இதை பார்க்கும்போது சோஷியல் மீடியாவே கொந்தளிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து முதல் வார எவிக்ஷன் அப்படின்றதே வந்து தூக்கணும் பிக் பாஸ்லேருந்து அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட கோரிக்கைகளாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு வாரத்தில் என்னத்தான் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னும் போது 24 மணி நேரத்திலே எலிமினேஷன் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கை போடுறது அப்படின்றது ரொம்பவே தவறான விஷயமாக தான் எல்லாராலையுமே பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரொம்ப யங்கஸ்ட்டு ரொம்ப வந்து இப்போ தான் வந்து அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ண போகிற சச்சனா வெளியே அமைச்சது இன்னும் ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ எல்லாருமே வந்து பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் கண்டிப்பாக வந்து நம்மளோட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சச்சனாவோட அவரோட ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகள் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வெளியேற்றதுக்கான காரணம் யார், என்ன ஏது, என்ன பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே தீவிரமாக விசாரிப்பார். அது மட்டும் இல்லாமல் சச்சனா வெளியேறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து சொன்னே அவங்கள வந்து வெளியேற்றதுக்கான காரணம் என்னென்னா, அவள் வாயிலேருந்து அதுவே வந்துருச்சு, நானே வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவள் கான்ஃபிடென்ட்டை விட்டுட்டா. ஸோ கான்ஃபிடென்ட் இல்லாத கேர்ள் உள்ளே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு பெருந்தன்மையின் காரணமாகவும் மட்டுமே தான் வந்து சொல்லியிருந்தாங்க. மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து ஏன் எல்லாருமே அவரை வந்து முக்கியமாக சச்சனாவை டார்கெட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக கேட்பார் விஜய் சேதுபதி சார் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக வந்து அவங்க இந்த வாரத்துக்கான வைல்ட் கார்டில் வரலாம். அப்படி இல்லைனா விஜய் சேதுபதி சார் இந்த வாட்டி வந்து கூடயே கூப்பிட்டுட்டும் வரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியா செம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து விஜய் சேதுபதி சாரோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் மகாராஜா படத்தில் நடிக்கிறத தாண்டி அவங்க வந்து ஒரு சச்ச குட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எங்கான கண்டஸ்டன்ட் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எலிமினேட் ஆகலை அப்படின்னா கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லா வாட்டியுமே வந்து யங் கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. போலிக்க ஜோவிகாலாம் போன வாட்டி ரொம்ப நாள் இருந்தபோது கண்டிப்பாக சச்சனாவும் கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ எனிவேஸ் அவங்க வெளியே போயிட்டாங்க. வைல்ட் கார்டில் அவங்கள பார்க்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா விஜய் சேதுபதி சார் ஏன்னா மிராக்கல் நடக்குதா அப்படின்றதும் பார்ப்போம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களோட அம்மா வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஜெயம் ரவி அம்மாவோட பேட்டிகள் ரீசெண்டாக வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜெயம் ரவி பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்பவே வந்து ஒரு கோபமான ஒரு பையங்க. திடீர்னு அவனுக்கு வந்து கோபம் வரும், எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. இவனை விட கோபமான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா, முன்னாடி அதாவது ஜெயம் ரவி சாரோட அண்ணன். ஸோ அவருக்கு வந்து இன்னும் சடாசடான கோவம் வந்துடும். அவனை பார்த்து கோவம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னப்பா ஒல்லி ஆகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சடால்னு கோவம் வந்துடும், சமணம் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவார். ஸோ இந்த விஷயந்தான் வந்து எனக்கு அவருக்கு பிடிக்காது. பட் என்னோட 2 மருமகளுமே வந்து ரொம்பவே கேரிங்கான ஒரு பர்சன், ரொம்ப திறமையான பர்சன். அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி ரொம்ப திறமையான ஒரு பர்சன். ஸோ 2 பேருமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என் பசங்க தான் ரொம்ப கோவக்காரனாக இருக்காங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க, குறைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா பொறுப்பு வந்துருச்சுல, பசங்களாம் பிறந்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த விஷயம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.